கிட்டத்தட்ட 3, 3, 6, 12 சாஸ் வச்சுருக்கானுங்க. இந்த ஒவ்வொரு சாஸையும் நம்ம கண்டுபிடிச்சி சாப்பிட்றதுக்குள்ளே கிழிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு தெரிஞ்ச சாஸ் என்ன? இது வந்து கார்லிக் ஆயிலாங்க. இது வந்து நம்ம மிளகால செஞ்ச சாஸு. இதுவும் மிளகா தான், ஆனால் பார்க்கையில கொலவரியாக இருக்குது. இன்றைக்கி தின்னா நாளைக்கு காலையில் நீ வெளியில் வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சாஸ். ஜென்ரல் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்னு நான் கருதுறேன். இவர் மங்கோலியன், நாங்கள் இந்தியன் இருந்தாலும் பரவாயில்ல, மங்கோலியன் நண்பர்களுக்காக இதில் கொஞ்சம் எடுக்கலான் இருக்கேன். அடுத்தது டெரியாக்கி சாஸ். இதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது. லைட்டாக இனிப்பாக இருக்கும். நம்ம இதுக்கெலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், பாண்டா எக்ஸ்பிரஸ்லாம் போனோம்னா அங்கே டெரியாக்கி சிக்கன் ஒன்று கொடுப்பானுங்க. அப்படியே லைட்டு இனிப்பு வந்து அது இருக்கும். நேற்று தான் ஒரு உண்மை தெரியும், இங்கே வந்தப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் சாஸ் ஊற்றி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, இது கேட்டால் கெஞ்சிற தனியாக பாக்கெட்லேயே இருக்கிற தாரம் அப்படின்னாங்க. ஸோ லைட்டாக இனிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட் வரும். மேலே எந்த இருக்குது ஸ்வீட் அண்ட் சோர் சாஸ். ஸ்வீட் அண்ட் சோர் சிக்கன்லாம் இருக்குல்ல அது மாதிரி. இது வந்து ஸ்பைசி வேணாம்ப்பா, இது வந்து இந்த ஐட்டம்லாம் தாங்காது நமக்கு. போர்பன் சாஸ். இது வந்து ஏஷியன் ஸ்டிர் ஃப்ரைக்கான சாஸ். அப்போ இதுதான் நாங்கள் பண்ணுறது ஸ்டிர் ஃப்ரை தான். அப்போ ஸ்டிர் ஃப்ரைக்கான சாஸ் நம்ம கொடுத்தோம்னா ஓரளவு நம்ம டேஸ்ட்டை டச்சு பண்ணி விடுவாங்க. வாங்கடா டே, நாங்களே கண்டுபிடிக்கிறோம்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த இது கொஞ்சம் கார்லிக் ஆயில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு தட்டி போடவும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல குக்கரி ஷோஸில். அதனால் இஞ்சி பூண்டு விழுது, அதான் அந்த மேட்டரை நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது ஸ்பைசி சில்லி சாஸ். வேண்டாம், ஏஷியன் இது போட்டாச்சு. என்ன தெரிஞ்சு டெரியாக்கி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணோமா மிஸ்டர் செஃப்? தெரியல. ஆக இந்த இடத்துல நம்ம ஒரு சோதனை கொடுத்த எலி மாதிரி. இது எப்படின்னா நாமளே நமக்கு விஷம் வச்சுக்கிறோமா இல்லை நமக்கு ஃபீஸ்ட் வச்சுக்கிறோமான்னு இப்போ நமக்கு தெரியாது. எல்லாம் சமைச்சு கையில் வந்த பிறகு தான் தெரியும். ஸோ டெரியாக்கி சாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்குங்கிறதுனாலையும் ஒரு கரண்டி இதில் கொடுக்குறோம். ஆமாம். ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து இங்கே இருக்கிறது என்னென்னு கேட்டால் ட்ராஷ். இதுலேயே நம்ம உண்மையை எடுக்க முடியாது, வேணாங்கிறத அதில் தூக்கி போடணும். அதுக்காக அதை வச்சுருக்காங்க. இப்போ இது அனைத்தையும் அங்கே இருக்க நண்பர்கள்ட்ட நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்.